பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஒரு வாரத்தை நாம் அவனுடைய கிருபையினாலே முடித்து புதிய வாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய புதிய ஜனங்கள் திரண்டு வந்திருந்தார்கள். அந்த பாடல் வேலை முடிந்து, ஆராதனை வேலை முடிந்து, ஜெப வேலை முடிந்து, செய்தி வேலை முடிந்து ஜெபம் ஆரம்பித்த உடனேயே பிசாசுகள் அலற ஆரம்பித்தன. எக்கச்சக்கமான ஆவிகள் நேற்று பயங்கரமாக வெளிப்பட்டன, ஆட்டம் போட்டன. கர்த்தர் அந்த ஆவிகள் அனைத்தையும் அவர் துரத்தி அவர் மகிமைப்பட்டார். அநேக ஜனங்களுக்கு நேற்றைய தினத்தில் விடுதலை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, கூட்டத்தில் தொடர்ந்து வருபவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாம் இலவசமாக பரிசு பொருட்களை வழங்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சின்ன பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு அவருடைய முகத்தில் எவ்வளோ அதிகமான சந்தோஷம், எவ்வளோ அதிகமான மகிழ்ச்சி. இதுதான் நம்முடைய விருப்பம். 3 மாதங்களுக்கு ஒரு விசையாவது நாம் எப்படியாவது பரிசு பொருட்களை அங்கே வருகிற ஏழைகளுக்கு வழங்கி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்த வேண்டும், தொடர்ந்து வருவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். பரிசு பொருட்களுக்காக ஏறக்குறைய 30,000 ரூபாய் நாம் செலவழித்தோம். எனது தாயார் அந்த பரிசு பொருட்களை எல்லாம் வழங்கினார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து ஜெபத்திலே அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆறுதல் பெற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுக்கு 3 வேளையும் நாம் விதவிதமான உணவுகளை நாம் அளித்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் கர்த்தர் சித்தமானால் வாசலில் இருந்து மடைக்கலான் குருவி அந்த டைனிங் ஹாலுக்கு போகிற வழி முழுவதும் நாம் ஃபேவர் பிளாக் ரோடு போடுகிறோம். ரொம்ப நாட்களாக ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோம். அது ஆசைப்பட்டு கொண்டே இருந்தோம். இப்பொழுது கரடு முரடாக இருக்கிறது. இந்த ஃபேவர் பிளாக் ரோடு போட்டுவிட்டால் எல்லாம் சமமாக இருக்கும். முதியவர்கள் நடந்து வருவதற்கும் போவதற்கும், இன்னொன்று பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும். எனவே இந்த ஃபேவர் பிளாக் ரோடு போடுவதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அது அழகாக போடப்படும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். அது முடிஞ்ச உடனே முன்னால் அந்த பார்க்கிங் டைல்ஸ் போட்டு முன்னால் உள்ள இடங்களை எல்லாம் சமப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம்.
அதே போல் அந்த ஏழை முதியவர்கள் 200 பேர் தங்குவதற்கான இந்த மிகப்பெரிய ஹாலை கட்ட வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்டட வேலையாக நாம் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏராளமான லட்சங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இதற்காக தேவனுடைய பிள்ளைகள், முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். தடையில்லாமல் கட்டடப் பணிகள் நடைபெறுவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னையில் உங்களுக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், அங்கேருந்து பம்மல் வர்ற மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் மேலே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் இலவசமான விடுதலையை பெற்று செல்லுங்கள். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தலைமையில் அங்கே இருக்கிற அன்பான சகோதரர்கள் எல்லாரும் நல்ல சிறப்பான ஏற்பாட்டை உங்களுக்காக செய்திருக்கிறாங்க. சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தனது குடும்பத்தின் சார்பாக நல்ல விருந்தை அளிப்பார்கள் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இது நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 13:54 முதல். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? சொந்த ஊருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் ஏராளமான இடங்களுக்கு சென்று இஸ்ரவேலிலே அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்து மகிமைப்பட்டார். அவர் ஒரு பக்கம் மனுஷகுமாரனாக இருந்தார், இன்னொரு பக்கம் தெய்வகுமாரனாக இருந்தபடியினாலே அவர் மூலமாக வல்லமை வெளிப்பட்டது. ஜனங்கள் சொஸ்தமானார்கள். ஏராளமானவருக்கு புது வாழ்வு கிடைத்தது. அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்பதாக சென்றது. இப்படியாக அவர் பல காரியங்களை செய்தபடியினாலே ஏராளமான பெயரும் புகழும் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு கூட்டம் அவருக்கு பின்பாக வந்து கொண்டிருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த 12 சீடர்களும் கூடவே சென்றார்கள். எல்லா இடத்துக்கும் ஊழியம் செய்த ஆண்டவர் கடைசியில் தனது சொந்த ஊராகிய நாசரேத்திற்கும் வந்து அங்கேயும் கூட அவர் ஜெப ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்தார், பிரசங்கம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றாலும் தன் சொந்த ஊரை மறக்கவில்லை. அந்த ஊருக்கு வந்து அவர்களுக்கும் பிரசங்கம் செய்து அவர்களுக்கும் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அங்கே வந்தார். தன் சொந்த ஊரை அவர் மறக்கவில்லை, தன் சொந்த ஜனங்களை மறக்கவில்லை. அவர்களை நேசித்து அவர்களை தேடி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தவர் தன் சொந்த ஊர் ஜனங்களை அவர் நேசிக்காமல் இருப்பாரோ? நேசித்தபடியினால்தான் திரும்பி வந்தார். இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களெல்லாம் சென்னைக்கு சென்று, பெங்களூருக்கு சென்று, அமெரிக்காவிற்கு சென்று, ஆஸ்திரேலியாவுக்கு சென்று, இங்கிலாந்துக்கு சென்று எக்கச்சக்கமாய் பணம் சம்பாதித்து பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் சென்று அவர்கள் எல்லோருமே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. சாதாரண அந்த பழைய தண்டுபத்து கிராமம், அது பரமங்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்தவர் தான் சிவநாடார். அவர் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற 2வது 3வது பெரிய பணக்காரில் அவரும் ஒருத்தராக இருக்கிறார். HCL அவர் கம்பெனி பேர். இது மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ்காரங்க வந்து அவங்க நால்மாவடி பக்கத்தில் இருக்கிற பணிக்கநடார் குடியிருப்பை சார்ந்தவர்கள். சரவணா பாபா ராஜகோபால் ஐயா வந்து புன்னையடி, அதுவும் நாசிரியத் பக்கத்தில் தான் இருக்குது. இவர்கள் எல்லாரும் மிகவும் சாதாரணமான மனிதர்கள். அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு சென்றபடியினாலே, இல்லைனா வெளியூர்களுக்கு சென்றபடியினாலே கர்த்தர் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆசீர்வதித்து உன்னதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் கொடைகளை வழங்குகிறார்கள், அநேகருக்கு உதவி செய்கிறார்கள், அநேகருக்கு அவருடைய கம்பெனிகள் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு 5 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி செடி, 50 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன மரம், 500 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஓரளவு பெரிய மரம்னு கடந்த காலத்தில் நம்ம தியானித்தோம். இவர்களிடத்தில் 5 லட்சம் பேர் வேலை பார்க்குறார்கள், 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய மரமாக வளர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ பேர்கள் அவங்கள்ட்ட வந்து வேலை பார்த்து அவருடைய குடும்பம் பிழைக்கிறது, சாப்பிடுகிறது, வீடு கட்டுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க அப்படி பெறுகிறாங்க. அதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். எங்கே போனாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டினாலும் சரி, பிஸ்னஸ் எவ்வளோ பெருகினாலும் சரி, சொந்த ஊரை மறந்துடாதீங்க, சொந்த ஜனங்களை மறந்துடாதீங்க.
உங்கள் சொந்தக்காரங்களை மறந்துடாதீங்க. உங்கள் கூட ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்களை மறந்துடாதீங்க. ஆதியிலே உங்களுக்கு உதவி செய்தவர்களை, உங்களை தேடி வந்தவர்களை, உங்களுக்கு ஆபத்து காலத்தில் பக்கபலமாக இருந்தவர்களை மறந்து விடாதிருங்கள். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிற முதலாவது காரியம். இயேசுவின் ஆசிரியத்தை மறக்கவில்லை. அதே போல் நாமும் நம்முடைய சொந்த ஊரை மறந்து விடவே கூடாது. மறக்காமல் நம்மால் என்ன உதவி நம்முடைய ஊருக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஸ்கூல் கட்டணும்னு சொல்லுவாங்க, புதுசாக பில்டிங் எழுமணும்னு சொல்லுவாங்க, டொனேஷன் கேட்டு வருவாங்க. அதை எரிச்சலாக நினைக்காதபடிக்கு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்து அவர்களை தாங்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்காக ஏதாவது ஒன்றை செய்வதற்காக முயற்சி எடுங்கள். சொந்த ஜனங்களுக்காக மனம் இறங்குங்கள். உங்கள் சொந்த ஊர் மக்கள், சொந்த இனத்தார்கள், உங்களோடு படித்தவர்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு துணையாக நின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு வந்த பொழுது அவர்களுக்கு தான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தபடினாலே பிரசங்கம் செய்து, அடையாளங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்தார். எல்லாருக்கும் செய்தது போல சொந்த ஊருக்கும் செய்தார். அப்பொழுது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? ஊரார் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, எப்பா இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம், இவ்வளோ பலத்த செய்கைகள்லாம் எப்படி வந்துச்சு? ஏனென்றால் இயேசு யாரென்று அவர்களுக்கு தான் தெரியும். சொந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய பின்புலத்தை குறித்து, அவருடைய படிப்பை குறித்து அவர்களுக்கு மாத்திரம்தானே தெரியும். அவங்க ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இங்கே இருந்த ஞான புத்திலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இஸ் ஹி நாட் த கார்பெண்டர் சன்? அடித்தாங்களே அடி, ஒரு அடி. யோசிப்பு அவங்க அப்பா ஒரு தச்சன். அதனால் தச்சனுடைய குமாரன் தானே, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் புத்தி? ரொம்ப வேதனைப்படுத்துகிற வசனங்களில் இது ஒன்று. அந்த ஊர் ஜனங்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்க்கவில்லை. அவர் செய்த அதிசயத்தை, அற்புதத்தை பார்க்கவில்லை. அவருக்கு பின்பாக இவ்வளவு திரளான ஒரு கூட்டம் வந்திருக்கிறது என்று பார்க்கவில்லை. அவருக்கு 12 சீசன் கூடவே வராங்களே போகிறாங்களே, இவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத பார்க்கல. ஏன் தச்சனுடைய மகன் தானே, கார்பெண்டர்ஸ் சன்னு தானே. அதைத்தான் அவங்க பார்த்தாங்க, அதைத்தான் அவங்க பேசினாங்க, அதைத்தான் சுட்டி காமிச்சாங்க. அந்த ஊர் ஜனங்களுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற மகிமை எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அவர் கடந்த காலத்திலே ஒரு தச்சனுக்கு மகனாய் பிறந்தாரே, அதைத்தான் அவர்கள் பெரிதாக சொன்னாங்க. அதை வச்சு அவரை மட்டம் தட்டினாங்க. ஒரு நரி ஒரு திராட்சை பழத்தை துள்ளி துள்ளி பாதிக்க பார்த்துச்சான். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரீச் பண்ணி பண்ணி பார்த்துச்சு, முடியல. எட்டி எட்டி பார்த்தது, குதித்து குதித்து பார்த்தது. எவ்வளோ குதித்து பார்த்தும் அந்த பழம் கிடைக்கல. உடனே அது சொல்லிச்சான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், எனக்கு வேண்டாம் நின்று போச்சான். இன்றைக்கி இயேசுவை பார்த்து இந்த ஊர் ஜனங்களெல்லாம், இது சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதெல்லாம் ஒன்றுத்துக்காகாது, இவன் தச்சனுடைய மகன் தானே. அவர்களால் அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த மகிமைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு பின்னால் வந்த கூட்டத்தை அவரால் தாங்க முடியலை, பார்த்து தாங்க முடியல. அவருக்கு இருந்த மகிமை, அவருக்கு இருந்த புகழெல்லாம் அவர்களை கடும் கோபம் கொள்ள வைத்தது. அதனால் இறந்தட்டும்படியாக இவன் தச்சனுடைய மகன்தானே என்று சொல்லி குறை கூற ஆரம்பித்தார்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்க அம்மா யார், சகோதரன் யார், தங்கச்சி யார், தம்பி யார், எங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரை குறை சொன்னார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட சந்தோஷப்படவில்லை. நமது ஊரை சார்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறாரே என்று சந்தோஷப்படவில்லை, களி கூறவில்லை, ஆண்டவரை வரவேற்கவில்லை, கூட்டம் வைக்கவில்லை, விருந்து வைக்கவில்லை, மாறாக குறையே கண்டுபிடித்தார் என்று சொல்லி காண்கிறோம். ஆண்டவரை கேவலமாய் பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தச்சனுடைய மகன் தானே, தச்சனுடைய மகன்னா நல்லா உயர்வதுக்காக பேசலை, இவ்வளவு கீழே இருந்தவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காருன்னு சொல்லலை, கேவலமாக அவர்கள் பேசினார்கள் என்று கேட்குறோம். தச்சனுடைய மகனுக்கு என்ன இந்த மாதிரி, கார்பெண்டர் சன்னுக்கு என்ன இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர்கள் கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள் என்று காண்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை 2ஆக நாம் பிரிக்கின்றோம். இன்னொருவர் வளருகின்ற பொழுது, அது குடும்பமாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், தெரு வட்டாரமாக இருக்கட்டும், ஊரை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நபர் அவரோடு சம்பந்தப்பட்டவர் வளர்கிற பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். they would rejoice. பரவாயில்ல, நம்ம கூட இருந்த பையன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறானே, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறானே, நம்ம கூட இருந்த பையனுக்கு இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, இவ்வளவு வண்டி ஓடுத, இவ்வளவு பெரிதான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க they would rejoice. அவங்க வெற்றியை தன்னுடைய வெற்றியை நினைப்பாங்க. நம்ம ஊருக்காரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
வந்தாங்கன்னா போய் அன்பை காமிப்பாங்க, கை கொடுப்பாங்க, சிரிப்பாங்க. அந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாது. அந்த மனிதனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அச்சனுடைய மகன் தானே, இவனுக்கு என்ன, இவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இவன் குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா, இவன் அப்பா என்ன பண்ணால் நமக்கு தெரியாதா, இவன் எங்கெல்லாம் போனான்னு நமக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த வளர்ச்சியை தாங்க முடியாதபடி பற்களை கடிக்கிற, கேவலமாய் பேசுகிற, மட்டம் தட்டுகிற ஒரு குரூப் எப்பொழுதுமே இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, நாம எந்த குரூப்ல இருக்கோங்கிறது அன்னைக்கு முக்கியம். இன்னொருடைய வளர்ச்சி நமக்கு பல்கடிப்பாக இருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்வோமே. இன்னொருவர் நமக்கு அறிமுகமானவர், நம்ம ஊரை சார்ந்தவர், கூட படித்தவர், பெரிய ஆளாரானா அது நமக்கு கசப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு வேதனையை ஏற்படுத்தும் என்றால், எங்கோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கோ ஒரு இடத்துல தவறு இருக்கிறது. இன்னொருவருக்கு கூட்டம் வருகிறது, இன்னொருவருக்கு பெரிய அளவிலே ஊழியங்கள் நடக்கிறது, டிவியில் இவர் வருகிறார், இன்னொரு ஊழியக்காரனுக்கு பெரிய கட்டடங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கில் ஜனங்கள் வருகிறார்கள் என்றால், அதை தூரத்திலிருந்து பார்க்கிற, பக்கத்திலிருந்து பார்க்கிற இன்னொரு ஊழியக்காரனுக்கு அது பற்கடிப்பாக இருக்கும் என்றால், எனக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் ஜோமன் இல்லையா, நானும் ஆண்டவரோட இல்லையான்னு சொல்லி அது பற்கடிப்பாக இருக்கும் என்றால் குறை கூற ஆரம்பிப்பார்கள், கேவலமாக பேச ஆரம்பிப்பார். அநேக மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இன்னொருடைய வளர்ச்சியை அவர்களால் தாங்க முடியல. நாம் ஒரு காலம் அப்படி இருக்கவே கூடாது. இன்னொருடைய வளர்ச்சி என்பது அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது. ஒருத்தர் ஊழியக்காரர் வளர்ந்துருக்காரு, ஒரு பிஸ்னஸ் வளர்ந்துருக்குதுன்னா அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் 1000 இருக்கும். அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஒரே நாளில் அவங்க இங்கே வந்திருக்கவே முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அவங்க தூரத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கத்தக்கதாக நமக்கு ஏன் அது கஷ்டமாக இருக்க வேண்டும்? நமக்கு ஏன் அது பல்கடிப்பாக இருக்க வேண்டும்? நமக்கு ஏன் அது வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் இந்த இடத்துல கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. ஒரு காலம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னொருவர் வளர்வது என்பது பற்கடிப்பாக இருக்கவே இருக்காது. அது வேதனை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ஐயோ, நான் இப்படி இருக்கேன், அவங்க இப்படி வளர்றாங்களே எண்ணம் வரவே வராது, வரக்கூடாது. ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பார்த்து ஒரு காலம் பொறாமைப்படவே இல்லை, கேவலமாய் பேசவில்லை. அதை இந்த இடத்துல நாம் நினைவு கூற வேண்டும். நமக்கு ஒருத்தரை பிடிக்காமல் போயிடுச்சுனாலே இந்த மாதிரி தாங்க முடியல, அவங்க வளர்ச்சி தாங்க முடியலன்னா அவங்கள மாதிரி தான் பேசும்படியாக சாத்தான் தூண்டுவான், மட்டம் தட்டும்படியாக தூண்டுவான். அவனை மட்டம் தட்டு, அவனை கேவலமாக பேசு, அவன் வீக் பாயிண்டில் அடி, அவன் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசு என்று சொல்லி அங்கே அவன் கேவலமாக பேசுவான் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இல்லவே இல்லை. நான் ஒருத்தர் கேவலமாக பேசவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரையும் நான் கேவலமாக வாயினால பேசினதே கிடையாது. ஆண்டவர் அப்படி என்னை வளர்க்கவே இல்லை, என்னை பயிற்சிவிக்கவே இல்லை. நம்முடைய ஊழியத்தில் ஒரு காலம் இன்னொரு ஊழியக்காரனையும் யாரையும் குறை சொன்னது கிடையாது. அப்படி குறை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஒருவேளை அது தெரியல, நமக்கு தெரியல, எப்படின்னு தெரியல. நான் அதை பற்றி பேச வரல. எனக்கு ஆண்டவர் அப்படி அழைப்பு கொடுக்கல. இன்னொருத்தனை கேவலமாக பேசு, இன்னொரு ஊழியக்காரனை கேவலமாக பேசு, அவங்க வளர்ச்சியை பார்த்து இது சொத்து அது சொத்துன்னு சொல்லு, சீச்சி இந்த பழம் பொழிக்கணும்னு சொல்லு, அவனை பற்றி தெரியாதா, குடும்பத்தை பற்றி தெரியாதான்னு சொல்லி நீ பேசுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன அழைக்கல, அவ்வளோதான். நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். என் வாழ்நாள் பரியந்தம் எந்த ஊழியக்காரன்னு நான் கேவலமாக பேச மாட்டேன், யாருடைய வளர்ச்சியும் பார்த்து பல்கடிக்க மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் பெருசாக வளர்ந்துருக்காருன்னா அது எனக்கு வேதனையாக இருக்காது, சந்தோஷமாக தான் இருக்கும். ஊழியம் செய்கிற எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். சிலட்டால் சகோதரிகள் என்று நினைக்கின்றேன். எல்லாரும் கற்றுக்கு தானே ஊழியம் செய்கிறோம், ஏசாப்பாக்கு தானே ஊழியம் செய்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே, அவர் தானே எஜமானன். அப்படி இருக்கிறதுக்கு அந்த எஜமானன் ஒரு வேலைக்காரரை ஒரு வேலைக்காரை வைத்திருக்கிறார் என்றால் அது நமக்கு சந்தோஷம் தானே. அதனால் அதை பற்றி வருத்தப்படுங்கிற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருடைய வளர்ச்சியை நம்மளால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த பக்குவம் நமக்கு இருக்கணும். இப்போ கல்லூரியில் படிக்கிற வாலிபனே, வாலிப மகளே, ஸ்கூலில் படிக்கிற தம்பி தங்கச்சி, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல, செகண்ட் ரேங்க் தான் வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரேங்க்கில் ஒரு பையன் வந்துட்டான், பிள்ளை வந்துட்டான்னா வாழ்த்துவதற்கு படிக்க வேண்டும். நல்லா இருப்பான், சந்தோஷப்படணும். நான் முதல்ல வராமல் போயிட்டேனேன்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இருப்போம்னா அதைவிட தவறான காரியம் எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வர வேண்டும். பாருங்கள், அப்படி சொல்லிட்டு அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பாருங்கள். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள்.
இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரில் தன் வீட்டிலே மென்று வேறு எங்கும் கனவீனம் அடைவான் என்றார்கள். அப்படி அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. 2 காரியங்களை சொல்கிறார். எ ப்ராஃபட் வில் நெவர் பி ஆனர்ட் அட் ஹோம் அண்ட் ஹோம் டவுன் அப்படிங்கிறார். தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் அழகாக அங்கே சொல்கிறார். சொந்த ஊருக்கு போனால் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவன் தச்சனுடைய மகன் தான் சொல்லுவாங்க, அவருடைய பெரிய வளர்ச்சியை அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு 2வதாக ஒரு காரியத்தை செய்கிறார். இவங்ககிட்ட அவிசுவாசம் இருக்குது, என்னை ஏற்றுக்கொள்ளலை, அதனால நான் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய மாட்டேன், இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனாரா. இவங்க மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அநேக மக்களுக்கு அன்றைக்கு சுகம் கிடைத்திருக்கும். அநேக மக்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழையை நம்முடைய ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அநேக மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடையும்படியாக ஆண்டவர் செஞ்சிருப்பார். ஆனால் அவங்க அப்படி சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வருத்தப்படுகிறார், வேதனைப்படுறார். இது இப்படித்தான் சொல்லிட்டு அவருடைய அவிசுவாசத்தை கண்டு, அவருடைய குறுகிய மனப்பான்மையை கண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யாமல் சைலண்டாக அந்த இடத்தை விட்டு போயிட்டாராம். நமக்கு அதிசய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரையும் வாழ்த்துபவர்களாக இருக்க வேண்டும். வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், ஆட்கொள்ளி வியாதி வந்திருக்கலாங்க, இல்லைன்னா எவ்வளோ பெரிய வியாதி வந்து உயிருக்கே போராடலாங்க, பரவாயில்லை. இன்னொருவர் உயர்வதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்றால், வாழ்த்துவீர்கள் என்றால், அவருடைய வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியாக நினைத்து சந்தோஷப்படுவீர்கள் என்றால், இந்த ஆட்கொள்ளி வியாதி தானாக போய்விடும். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எந்த டாக்டர்கிட்டையும் போகாமலேயே, எந்த மருந்து எடுக்காமலே இயேசு இலவசமாக சுகத்தை கொடுப்பார். இரண்டால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த தகுதி உங்களிடத்தில் இருக்கிறது. யாரையும் கண்டு பொறாமைப்படாமல் நீங்கள் வாழுகிறீர்கள், யாரையும் கேவலமாய் பேசாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், எல்லோரையும் நீங்கள் மதிக்கின்றீர்கள். இதை பார்த்தவுடன் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே அற்புதத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். அப்படி படிப்பிலே விளையாட்டிலே அவர்களை உயர்த்துவார். அவருடைய படிப்பு முடிந்தவுடனே கேம்பஸ் சென்டரில் ஜாப் கொண்டு வருவார், வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்வார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை அற்புதங்களை அநேக காரியங்களின் வாழ்க்கையில் செய்வார். காரணம், உங்களுடைய மனதிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நற்கனி இருக்கிறது. எல்லோரையும் நேசிக்கிறீர்கள், ஒருவரையும் நீங்கள் குறை சொல்லுவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, அதிசயம் வேண்டுமா, அற்புதம் வேண்டுமா, யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை எல்லா இடத்துலையும் நிச்சயமாக இருக்கும். எல்லா ஊழியக்காரன்ட்டையும் குறை இருக்கும், எல்லா மனுஷங்கிட்டையும் குறை இருக்கும், எந்த பதவியில் இருக்கவங்ககிட்டையும் குறை இருக்கும். அந்த குறையை பெரிய பூத கண்ணாடி போட்டு அதை அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு கேவலமாக நாம் பேச வேண்டாம். நமக்கு நல்லா இருக்கட்டும் சொல்லி சிரித்து சந்தோஷமாக இருப்போம்னா நமக்கு நிறைய அடையாளங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வியாதியை நம்மை விட்டு விலக்குவார், வறுமையை நம்மை விட்டு விலக்குவார், சாபங்களை நம்மை விட்டு விலக்குவார், பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நம்மை விட்டு விலக்குவார். நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கும் கூட ஆசை. நம்முடைய வாழ்விலே நாம் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் நமக்கே போதவில்லை. இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி நிலங்களை வாங்குவது, எப்படி நாம் வீடுகளை கட்டுவது, எப்படி நாம் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பது எனப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பிக்கொண்டே போகிறது. அப்பப்போ விலைவாசி பயங்கரமாக கூடிக்கிட்டே போதும். கல், அது செங்கல் கல் விலைலாம் எவ்வளோ மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு பில்டர் வந்து சொல்லிட்டு போனார். அத்தனை மடங்கு. நம்ம 10 வருடங்களுக்கு முன்பு மாளிகை கட்டும் பொழுதெல்லாம் 1000 ரூபாய்க்கு இருந்த கற்கள் எல்லாம் இப்பொழுது 5000 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. 4-5 மடங்கு விலை கூடியிருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, லேண்ட் ரேட்லாம் எக்கச்சக்கமாக கூடியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ஒரு அதிசயம் தேவை, ஒரு அற்புதம் தேவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நல்ல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கணும், வியாதி நீங்கணும், காத்திருக்கிறவர்களுக்கு இன்பத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், அதிசயங்களை கொடுக்க வேண்டும். இது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானவர்களை நாம் வாழ்த்துகிறோமோ, ஆண்டவர் யாரை உயர்த்துகிறாரோ அந்த நபருக்கு ஆதரவாக நாம் நிற்கின்றோமோ, யாரை பயன்படுத்துகிறாரோ அந்த நபருக்கு ஆதரவாக நாம் பேசுகிறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கிறார். நம்மையும் ஒரு பெரிய மனிதராக, நம்முடைய பிஸ்னஸையும் ஒரு பெரிய பிஸ்னஸாக ஆண்டவர் உயர்த்துகிறார். நம்மையும் அநேக பிரபலமான ஒரு மனிதராக மாற்றுகிறார்.
டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? இது ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய பார்வையில் இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. நான் சொன்னேன்ல, நம்ம எதெல்லாம் சின்னதாக நினைக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் மிக பெரிதாக நினைப்பார். நம்ம மிக பெரிதாக எதை நினைக்கிறோமோ அதை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவர் சவுல் ராஜாவுக்கு ஒரு சோதனை வைத்தார். தாவீதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் டேவிட் has slain tens of thousands, Saul has slain thousands சொல்லி பாடினாங்க. யங் வெர்ஜின்ஸ். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி பாடினார்கள். அதை சகிக்க முடியல. இந்த பொடி பயலுக்கு 10,000, எனக்கு ராஜாவுக்கு 1000 சகிக்க முடியல. பல் கடிச்சார். அந்த நாள்ல இருந்து தாவீதை அவர் காய்மாரமாய் பார்த்தார், பிள்ளை கடித்தார், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை வீசினார். தன் வாழ்நாள் பரியந்தம் கர்த்தர் கொடுத்த ராஜ்ய பாரத்தை தாவீதை வேட்டையாடுவதற்கே பயன்படுத்தினார். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஃபியூட்டைல் எஃபர்ட், ஃபியூட்டைல் அட்டெம்ப்ட், ஃபியூட்டைல் கோல். ஃபைனலி ஹீ பிகேம் ஃபியூட்டைல். கடைசியில் அவரே அந்த முயற்சியில் செத்து போனார். ஏன் பொறாமப்படணும்? எதுக்கு பிறருடைய வளர்ச்சியை தாங்க முடியாதபடி பல்ல கடிக்கணும், காய் மகாரமாக பார்க்கணும்? சில ஊழியக்காரங்கள்லாம் பெரிய வளர்ந்த ஊழியக்காரங்களை பார்த்து பல்ல கடிச்சு காய்மகாரமாய் பேசுவதை பார்த்து நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், ஆனால் இப்படி ஏற்கனவே வளர்ந்த ஊழியக்காரங்களை இப்படி கேவலமாக பேசின ஆண்டவர் எப்படி உயர்த்த முடியும்? உயர்த்தவே முடியாது. ஒரு நாள் ஒரு பத்திரிகையை வாசித்தேன். அவர் இப்போ இல்லை அந்த ஊழியக்காரர். அந்த பத்திரிகையில் சாதாரண ஊழியக்காரராக இருந்து ஒரு டிவி ஆரம்பித்து பெரிய பணக்காரன ஊழியக்காரனாகி பெரிய நல்ல ஊழியக்காரனாகி மாறி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார். இப்போ சர்ச்சஸில் ஆரம்பிச்சிட்டார். உடனே இவர் சர்ச்சை வச்சுருக்கிறதுனால அந்த மேகசினில் எழுதியிருந்தார், அந்த ஊழியக்காரன் மேலே நாசம் வரும், மோசம் வரும், கெட்ட காலம் வரும், அவன் அழிஞ்சு போயிடுவான், எத்தனையோ ஊழியக்காரங்க வயிற்றில் அடிக்கான், அவன் செத்து போயிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ எழுதி வச்சுருந்தார். அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் டிவியில் வராரு, பேசுகிறாரு, மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, அவர் ஜெபிச்சிருப்பார், ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, இப்போ சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காரு. அது நமக்கு உடன்பாடு இல்லைன்னா நம்ம வேலையை பார்த்து போக வேண்டியதானே. அது அவர் என்னெல்லாமோ சொல்லி கிழிச்சிருந்தார். அதை வாசித்து நான் அதிர்ந்து போய்விட்டேன். இதற்காகவா ஆண்டவர் நமக்கு இந்த மேகசின் ஊழியத்தை கொடுத்தார்? இதுதான் நம்முடைய வேலையா? இன்னொரு ஊழியக்காரனை கிழிக்கிறது தான் நம்முடைய வேலையா? இப்பொழுது அவர் இல்லாமலே போயிட்டார். கடைசி வரைக்கும் போராடி பார்த்து அவர் வாழ்க்கையில் உயராமலே இல்லாமலே போய்விட்டார். நான் அப்போ அடிக்க நினைப்பேன், இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அந்த மனிதனை ஆண்டவர் ஓய்த்திருப்பார், எங்கேயோ கொண்டு போயிருப்பார். ஆனால் இப்படி கேவலமாக பேசுனதுனால தான் நிறையவருடைய கதை முடிந்து விடுகிறது. பிரித்துக்குரியவர்களே, நாம் நன்றாக இருப்போம், அதிசயங்களை காண்போம், அற்புதங்களை காண்போம். எப்பொழுது தெரியுமா? எல்லாரையும் வாழ்த்தும் போது, எல்லாருடைய உயர்வில் நம்ம சந்தோஷப்படுகிற பொழுது, அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கும் அந்த உயர்வை தருவார், அதுக்கு மேலான உயர்வை தருவார். தச்சனுடைய குமாரன் தானே இவன் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது, இவன் அப்பனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம பேசுவோம்னா, இவன் என்னெல்லாம் பண்ணால் ஸ்கூலில் படிக்கும்போது காலையில் படிக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா, அது ஆண்டவருக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்யாதபடிக்கு நம்மை விட்டு விலகி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விடும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பன் எங்களோடு பேசியிருக்கிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். உண்மையே உங்களுடைய ஊர் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நீ அதிசயங்கள் அற்புதங்களை அவங்களுக்கு செய்யலை. அவங்களுக்கு செய்யணும்னு வந்திருப்பீங்க, கொண்டு வந்திருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் திருப்பி கொண்டு போயிட்டீங்க. காரணம் அவங்க அதுக்கு தகுதியானவர்களாக இல்லையப்பா. எங்களுக்கும் நிறைய அதிசயங்களை அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் தகுதி இல்லாமல் போய்விடுவோம் என்றால் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு போய்விடுவீர். எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். பலத்தை இழந்து, சுகத்தை இழந்து, வலியை வேதனையை பெற்று நடக்க முடியவில்லையே, சாப்பிட முடியவில்லையே, தூங்க முடியவில்லையே, உட்கார முடியலையே, எந்திக்க முடியலையே, நடக்க முடியல, மாடிப்பிள்ளை ஏற முடியலை என்று தவிக்கிற பிள்ளைகள், வேதனை தாங்க முடியாதபடி தவித்து கதறுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும். அவர்களுக்காக சிலுவையில் 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி இரத்த சிந்தியதை நினைத்தரலும். அவருடைய பலகீனங்கள் நீங்கட்டு, கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டு ராஜா, நோய் கிருமி தொற்றுகள் மறையட்டும் அப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் நீ எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பதற்கு போதுமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். சுகமளிக்கிறவனுடைய கரங்களை தொடட்டும். மெய்யாகவே நீர் ஜனங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீர். அவர்கள் சுமக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அதற்காக நமக்கு நன்றி அப்பா. கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க, இரக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரை. பிஸ்னஸ் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
வருமானம் இல்லாமல் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருமானம் போதவில்லை என்று சொல்லுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு பணம் நெருக்கடியாக இருக்கிற, தேவையை நெருக்கிறதே, கடன் கட்ட முடியல, வட்டியை கட்ட முடியல, தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில வாழ முடியும்? அப்போ எல்லோருக்கும் உதவி செய்து எல்லோரையும் வாழ வைப்பிறாங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும், நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும். விசா காத்திருக்கிற பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், டிரான்ஸ்ஃபருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்று ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பிஸ்னஸில் லாபத்தை தாரும். புதிய இடங்களை வாங்க ஆண்டு வீடு கட்ட உதவி செய்யும். இந்த இடம் விற்றாதான் எனக்கு நல்ல வாழ்க்கை என்று சொன்னாங்கன்னா அது விற்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தடைகள் நீக்கி போடுங்க, மகிமைப்படுங்க. ரட்சகா, இந்த கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பாவுடைய நாமத்தில் தகப்பன வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்கள் மொபைல் அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம், ஆண்டவரே தோத்திரம் ஐயா, இன்னும் பைக்கு வேகமாய் ஓட்டி செல்வது எவ்வளோ பெரிய ஆபத்து. பெற்றோருடைய கண்ணீர் கண்டவர்கள் ரசிங்க. ஆண்டவர் நீண்ட காலமாக காத்திருப்பவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டை ஆசீர்வதி. அப்பா, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நாசிரியர் ராட்சப்படத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அப்பனே, நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற மக்களை ஆசீர்வதி. அடைக்கலான் குறி மதியர்களும் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யும். எல்லாற்றையும் நன்மையும் கிருபையுமாய் முடித்து தாருங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.